ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நேற்று முதல் மாரியம்மன் கோயில்களில் எடுக்கப்படும் விழாக்கள் பற்றி நாம் பார்க்க தொடங்கியிருந்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மாவிளக்கு போடுதல், புனித நீர் கொண்டு வருதல், பொங்கலிடுதல் போன்ற நிகழ்வுகளை. முதலில் மாவிளக்கு போடுதல் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த மாவிளக்கு போடுதல் என்பது எல்லா பக்தர்களுக்கும் இதை பற்றி தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் இதில் இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதற்காக இதை பகிர்கிறேன். இது எல்லோருக்கும் 90-95% எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ரேணுகா தேவி நெருப்பில் விழுந்து எழுந்தவுடன் அவள் பசியை தணிக்க அந்த ஊர் மக்கள் அவளுக்கு துளிமாவு என்கின்ற வெல்லம், நெய் கலந்த பச்சரிசி மாவை கொடுத்தார்கள். அதன் ஞாபகார்த்தமாக மாரியம்மன் திருக்கோயில்களில் மாவிளக்கு ஏற்றி வேண்டுதலை நிறைவேற்றி செய்கின்றார்கள் பக்தர்கள். பச்சரிசியை ஊற வைத்து அரைத்து அத்தோடு வெள்ளைச்சர்க்கரை சேர்த்து பிசைந்து உருண்டையாக உருட்டப்படுகின்றது. இது பின்னர் அதன் மத்தியில் குழிவு செய்து அந்த குழியில் நெய் விட்டு பஞ்சு திரியிட்டு அதன் 4 புறமும் சந்தன குங்குமம் எல்லாம் இட்டு மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்கின்றார்கள். இந்த விளக்குகளை 2, 4, 6 என்றபடி தயார் செய்து அன்னையின் திருச்சன்னதியில் ஓரிடத்தில் சுத்தம் செய்து கோலமிட்டு வாழை இலை போட்டு தேவியை மனதில் தியானம் செய்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டி தீப விளக்குகளை ஏற்றுகின்றார்கள். பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு நிவேதன பொருட்களை வைத்து திருவிளக்குகளுக்கு நிவேதனம் செய்வார்கள். தீபம் மலையேறும் வரை அன்னையின் சன்னதியில் அமர்ந்து பக்தி பாடல்களை பாடுவார்கள். பின்னர் அன்னைக்கு கற்பூர ஆராய்ச்சி செய்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவு செய்வார்கள். உடல் குறை உள்ளவர்கள் தங்கள் நோய் நீங்க வேண்டி அன்னையின் திருச்சன்னதியில் படுத்துக்கொண்டு தங்கள் வயிற்று பகுதியிலோ அல்லது மார்பு பகுதியிலோ மாவிளக்கை ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள். சிலர் மாவிளக்குகளை ஏற்றி அழகான தட்டுகளில் வைத்து அலங்காரம் செய்து தங்கள் தலையில் சுமந்துமதி ஊர்வலமாக எடுத்து வந்து அன்னையின் திருச்சன்னதியில் வைப்பார்கள். சிலர் விளக்குகளை அழகாக அலங்கரித்த சப்பரங்களில் வைத்து மேலதாளம் முழங்க எடுத்து வருவார்கள். தீபம் மலையேறியவுடன் மாவிளக்குகளை ஒன்றாக சேர்த்து சிறு சிறு உருண்டைகளாக செய்து அங்குள்ள பக்தர்களுக்கு வழங்குவார்கள். அன்னைக்கு மாவிளக்கேற்றி வழிபட உங்கள் குறைகள் நீங்கி வளமோடு வாழ அன்னை அருள் புரிவாள் என்று நானும் பிரார்த்திக்கின்றேன். அடுத்ததாக புனித நீர் கொண்டுதல். சில திருக்கோயில்களில் நடைபெறும் விழாவில் சமயத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக புனிதமான நீர்நிலைகளிலிருந்து, அதாவது அருவி மற்றும் திருக்குளங்களிலிருந்து புனித நீரை குடங்களில் நிரப்பி மேலதாளத்தோடு கோவிலுக்கு கொண்டு வருவார்கள். பின்னர் அதனை அம்மனுக்கு அபிஷேகமும் செய்வார்கள். அடுத்ததாக பொங்கலிடுதல். பொங்கலிடுதலை சில ஊர்களில் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுகின்றார்கள். பெரும்பாலும் அன்னையின் கோவில் அருகிலேயே பொங்கல் செய்வார்கள். சில கோவில்களில் இதற்கென்றே பெரிய இடம் இருக்கும். திருக்கோயிலின் வீதி முழுவதும் அடைத்து பொங்கலிடுவதும் உண்டு. சில கோயில்களில் பொங்கல் வைக்கும் இடத்திற்கு 1 முதல் எண்கள் எல்லாம் கொடுத்து பொங்கலிடுவர்களின் பெயர்களை குலுக்கி போட்டு அவர்களை அந்த வரிசையில் பொங்கலிட அழைப்பார்கள். பொங்கலிடும் போது பெரும்பாலும் புதிய மண்பானையை வாங்கி சுத்தப்படுத்தி மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் விட்டு வேப்பிலை கட்டி அடுப்பில் ஏற்றி பின் பொங்கல் வைப்பார்கள். பெரும்பாலும் சர்க்கரை பொங்கலே பிரதானமாக செய்யப்பட்டாலும் வெண்பொங்கலும் செய்து படையலிடுவார்கள். பொங்கல் தயாரானதும் அதனை பெரிய வாழை இலைகளில் வைத்து அதனுடன் பல வகை பழங்கள், பாக்கு, வெற்றிலை, தேங்காய் எல்லாம் வைத்து அம்மனுக்கு படைத்து பின் கற்பூரம் ஏற்றி காண்பித்து படையலை நிறைவு செய்வார்கள். பின்னர் அதனை எல்லோருக்கும் விநியோகமும் செய்வார்கள். இன்று நாம் பார்த்த இந்த வேண்டுதல்கள், இந்த திருவிழாக்கள் உங்களுக்கு மிகவும் பிரசித்தமாகத்தான் இருக்கும். ஏதாவது சிறு புது விஷயங்கள் கிடைத்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை தீக்குண்டம், பூக்குழி, தீமிதி போன்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். அது 2-3 நாட்களுக்கு செல்லலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த உரையை இத்தோடு முடித்து நாளை உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே